ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ ஃப்ளஃபியாக பஃபியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம வீட்டிலையே முழு கோதுமையை வாங்கி எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சம்பா கோதுமை 5 கிலோ வாங்கிக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் 1/2 கிலோ வெள்ளை கொண்டக்கடலை வாங்கி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ் 200 கிராம் போட்டுக்கிட்டு பச்சரிசி 1/2 கிலோ சேர்த்துக்குங்க. அதை 2 நாள் காய வச்சு நல்லா நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு இப்போ மாவு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஜல்லடையில் கொட்டி சலிச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பூரிக்கேற்ற மாவை பிசைஞ்சிக்கலாம். நம்ம மாவை பிசைஞ்சதுக்கப்புறங்க ஏர் பபிள்ஸ்லாம் வராத அளவுக்கு நம்ம பின்னாடி கையை வச்சு நல்லா இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி மாவை பிசைஞ்சுக்குங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி பால் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம குட்டி குட்டி பால்ஸாக போட்டுட்டு அதை கார்ன்ஃப்ளவரில் துவைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வேண்டான்னு நினைக்கிறவங்க நம்ம எண்ணெயில் கூட துவைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம பூரிக்கட்டையில் பூரி மாவை தேய்ச்சிடலாங்க. நம்ம வீட்டிலேயே இருக்கிற மாவில் கொண்டக்கடலை, பீன்ஸ் இதெல்லாம் சேர்க்குறதுனால நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பசங்களுக்கு. அது ரொம்ப நல்லது. பச்சரிசி எதுக்காக சேர்க்குறோன்னா கிறிஸ்மஸ்க்காக தான் அது சேர்க்குறோம். பூரி தேய்ச்சாச்சு. எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம பூரி எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. நம்ம ஒரு நிமிஷம் விட்டுட்டு இன்னொரு சைடு திருப்பிடலாங்க. நம்ம இந்த மாவுலையே கொஞ்சம் கடலை மாவும் சேர்த்து தோசை சுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு பூரியை எடுத்துடலாங்க. பூரியை எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பூரியும் போட்டு காமிக்கிறேன். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக அப்படியே நல்லா இருக்குங்க. நாம் கடையில் வாங்குகிற மாவில் பூரி போட்டோன்னா கொஞ்சம் நேரம் பார்க்குறதுக்கு மட்டும் நல்லா பஃபியாக அழகாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துலையே ரப்பர் மாதிரி ஆகிடும். இது அப்படி ஆகவே ஆகாது. ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நாம் பூரி போட்டு எடுத்தாச்சு. இது அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணாதுங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பூரி சுட சுட ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் அயின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.